ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டும் ஒரு விஷயம், இந்த நல்ல நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக எல்லாரும் தேவ சமூகத்திலே கூடி வரும்படியாக, கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கும்படியாக பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி சந்தோஷத்தோடு பாடுவது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடந்த வாரம் எல்லாம் எங்களை பாதுகாத்து இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிற இடங்களிலே வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை நம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ நல்லவர். வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையுள்ளவரே, நாங்கள் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் துதிங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு ஏறிடுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறதே. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறிடுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம ஸ்தோத்தரிக்கும் போதே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. அல்லேலூயா. ஓ நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் பரிசுத்தரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். சொல்லுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சமத்தில் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதானை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். சந்தோஷத்தோடு எங்கே சுராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே எல்லாரும் ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. உயிருள்ள நாள் எல்லாமே. அதோட பார்த்து சொல்லுமா, உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். கடந்த வார நாட்கள் எல்லாம் கர்த்தரை கிருபையாய் பாதுகாத்தீரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவராக இருந்தீர், வல்லவராக இருந்தீர், எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருந்தீர். நாங்கள் சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம், கலங்கின நேரங்களில் எல்லாம், உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தெய்வமாக, ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எதிர்கொள்ள போகிற புதிய வாரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த நல்ல நாளிலே உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாய், கிரியை செய்யும்படியாய் நாங்கள் பாடும்போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது உம்முடைய அபிஷேகத்தினாலே கர்த்தரை நிரப்பும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தினாலே கர்த்தரை நிரப்பும்படியாக நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
இது பரமசலாக்கியம் என்ற பாடலை நம்ம பாட போகிறோம். நீங்களும் நானும் அவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறோம். அவருடைய செட்டையின் மறைவினாலே கர்த்தர் நம்மை மறைத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அடைக்கலம், தேவனின் அடைக்கலம், என் கோட்டை, அரணும், அவர் சத்தியம், பரிசயம், கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீர், நம்ம நீர்கள் மறைவிடமாக இருக்கிறீர், உங்களுடைய நிழலிலே நாங்கள் வந்து அடைவது என்பது அது எங்களுடைய ஸ்லாக்கியம். ஆண்டவரே, கைகளை தட்டி பாடுவோம். சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம், பரிசயம், கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம், பரிசயம், கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். 1000 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன்னை வரும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே, உன்னை வரும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் முன்கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் முன்கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் போடுவார். உன்னதமானவரின் உயர்மறைவிலே நோக்கி
பாக்கியமே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஆபத்திலும் அவரை நான், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்போவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை காப்போவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காப்போவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை காப்போவித்தே மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். சொல்லலாமா? அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர்மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பரமசிலாக்கியத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆபத்து நேரங்களில உம்மை நோக்கி கூப்பிடும் போது நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறதப்பா. ஆபத்துல நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் எங்களை தப்ப விட்டு விடுவிக்கிறவர், வல்லமையினால் எங்களை ரட்சித்துக் கொள்ளுகிறவர், மீட்டுக் கொள்ளுகிறவர். நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே நாமத்திலே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை கூட பாடலாம். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும். ஆமென். ஸ்தோத்திரம். க்ளோரியஸ் லார்ட். அல்லேலூயா. நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்கிறவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைக்கிறவர். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் போகவே இல்லை. என்னிடத்துல வருகிறவர்களை நான் வெறுமையாய் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அவரிடத்துல வந்த ஒருவராகிலும் ஏமாந்தவர்களாக, தோல்வி அடைந்தவர்களாக வெறுமையாய் போனதே கிடையாது. அந்த சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு ஆண்டவர் ஜனங்களை தன்னிடமாய் அழைக்கும் போது நீங்களும் நானும் இன்றைக்கு வருகிறவர்கள் அல்ல, என்றோ ஆண்டவரிடத்துல வந்து விட்டோம். ஆமென் சொல்லுங்க. என்றோ ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்து விட்டோம். கர்த்தர் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே அந்த பாடல் வரிகளை நம்ம அறிக்கை செய்கிறோம். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நீங்க பாடும்போதே, அறிக்கை பண்ணும் போதே, உங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட காரியங்களில எல்லாவற்றிலும் கர்த்தர் அந்த நன்மையை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அற்புதம் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரை வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரை வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி
வைப்பவர், திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவர் இவர். திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவர் இவர். நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றிக் கொள்ளுவோம் அன்பு நேசரை. நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றிக் கொள்ளுவோம் அன்பு நேசரை. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். அறிக்கை பண்ணலாமா? இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். மீண்டுமாக இயேசு என்றும், இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். ரத்தமே இயேசுவின் ரத்தமே, ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. ரத்தமே இயேசுவின் ரத்தமே, ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். உண்மையா? இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். என்று சொல்லலாம். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இன்னொரு முறை. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயமெல்லாம் மாற்றிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயமெல்லாம் மாற்றிடுவார். நித்திய ஜீவன் தந்திடுவார், நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். சொல்லுங்க. நித்திய ஜீவன் தந்திடுவார், நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். உணர்ந்து பாருங்கள். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரை வாழ வைப்பவர். வைத்திருந்து பாருங்கள். வந்த யாவருக்கும் விசுவாசத்தில் அறிக்கை பண்ணலாம். தேடி வந்த யாவரை வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். ஓ பரிசுத்தமுள்ளவரே, இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவர் இவர். திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவர் இவர். நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றிக் கொள்ளுவோம் அன்பு நேசரை. நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றிக் கொள்ளுவோம் அன்பு நேசரை. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். எல்லாரும் சொல்லலாம். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். பரிசுத்தமுள்ளவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். ரத்தமே இயேசுவின் ரத்தமே, ஜெயம் தருமே என்றும் என்றுமே. ரத்தமே இயேசுவின் ரத்தமே, ஜெயம் தருமே இன்றும் என்றுமே. இயேசு என்றும் நல்லவர்,
வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் நல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் நல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். ஒரு பலத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இயேசு நல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் நல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். அல்லேலூயா. ஆமென். அறிக்கை பண்ணிருக்கிறீங்களா? உங்களுடைய வாயின் அறிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் அவரை நம்பினார்களோ, அவரை விசுவாசித்தார்களோ, அவரை அண்டிக் கொண்டார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார். ஆமென். அவரை நம்பி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகல. இந்த காலை வேளையில உங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் ஆண்டவர் மேல வைத்து விடுங்கள். எந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நீங்க அவன் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறீர்களோ, நிச்சயம் கர்த்தர் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 9வது சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் உள்ளதான வேத பகுதி வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். சியோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இரத்த பலிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினாலே கலிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்களுடைய காலே அகப்பட்டுக் கொண்டு கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையில் சிக்கிக் கொண்டான். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமையானவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலம் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. அல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான வேத பகுதி. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தரே அடைக்கலமாக இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. எளியவர்களாயிருக்கிற நம்மை, ஒருவேளை சிறுமைப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. இயேசு நம்முடைய நம்பிக்கை என்று சொல்லி அறிக்கை செய்தோமே, நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமாயிருக்கிறார். வாய்களை திறந்த ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய அடைக்கலமாயிருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய தஞ்சமாயிருக்கிறீங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அதனால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, உம்மை தேடுகிற நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். நீர் எங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி
இன்றைக்கு தேசத்தின் நிலைமைகளை பார்க்கும் போது, தேசத்துல நடக்கிற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கும் போது, வாதை கொள்ளை நோயுடைய அழிவுகள் ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம், இதையும் தாண்டி ஆட்சியாளர்கள், அதிகாரங்கள், அடக்குமுறைகள் என்று சொல்லி பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய சத்தங்கள் கேட்கப்படாம போகிறதோ? தேசத்துல வருகிற சட்டமும் திட்டமும் இன்றைக்கு தேசத்தின் ஜனங்களை என்னவாய் மாற்ற போகிறது? குறிப்பாக தேவ பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாய் மாறப்போகிறது? ஊழியங்கள் எப்படி இருக்கும்? வருகிற நாட்கள் எப்படி இருக்கும்? நம்முடைய தலைமுறை எப்படி இருக்கும்? என்ன செய்ய போகிறோம் என்று பல கேள்விகளுக்கு மத்தியில் இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே பதில் ஆண்டவர் மட்டும்தான். வேதம் சொல்லுகிறது, எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்திலே நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்கள் மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு தேசத்துல கிரியை நடப்பிக்கணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? தேசத்துல கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கப்படணும். எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் அவர் ஒருவர் மட்டும்தான். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வேதத்துல வாசித்தோம், கர்த்தர் தம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது, நீதியான நியாய தீர்ப்புகளை கர்த்தர் தேசத்துல கொண்டு வரும்போது, கர்த்தர் செய்கிற நியாயத்தினாலே அவர் அறியப்படுகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். ஓ, நாங்களுமே துதிக்கிறோம். எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே, சிறுமைப்பட்டிருக்கிறதான் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் நீர் ஐயா. நெருக்கப்படுகிற காலங்களில் எங்களுடைய தஞ்சமாய் இருக்கிறவர் நீங்க ஆண்டவரே. சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை நீர் மறக்க மாட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாங்கள் துதிக்கிறோம். ஆமென். இந்த நல்ல ஆமென் நேரத்தில் நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களை மறக்காத தெய்வமாய் இருக்கிறதுனால துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமாய் நீர் இருக்கிறதுனால துதிக்கிறோம். எங்கள் தஞ்சமாய் நீர் இருக்கிறதுனால நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னபடினாலே ஆமென், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்காக நீர் எழுந்தருளுகிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக கிரியை செய்கிற தெய்வமாய் இருக்கிறதுனால துதிக்கிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தெய்வமாய் ஆமென் இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருக்கிறதுக்காக, நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஆண்டவராக நீர் இருக்கிறபடினாலே, மனதுருகுகிற ஆண்டவராக நீர் இருக்கிறபடினாலே, ஓ, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்துலதான் உங்கள் இருதயங்கள் ஊற்றப்படணும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய பாதத்துல தான் இறக்கி வைக்கணும். ஒருவேளை சத்தமிட்டு கத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய சமூகத்துல கத்துங்க. அழுகணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டுடைய சமூகத்துல அழுங்க. ஓ, தேவ பிள்ளையை, உங்கள் கண்ணீரானாலும், உங்கள் கூக்குரலானாலும், உங்கள் சத்தமானாலும், உங்கள் பெருமூச்சானாலும் எல்லாம் தேவனுடைய பாதத்துல இறக்கி வைக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உங்கள் வாழ்க்கையில மகிமை உண்டு, உங்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டு. காரணம், அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அற்புதங்களை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அற்புதர், அற்புதர், அற்புதர் இயேசு, அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்ற பாடலை கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் அவன் உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. ஜீசஸ், அற்புதர், 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 அற்புதர் இயேசு, அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு, அற்புதர், 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 அற்புதர். கரங்களை தட்டி பாடுங்கள், விசுவாசத்தோடு பாடுங்க. ஒவ்வொரு வரிகள் அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் நம்முடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப்படுகிறது. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள்,
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மை சொந்த போதும் காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்பதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரை வாய்ந்து பாருங்க. உலகத்தில் இருப்பதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. மண்ணினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அலைகள் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புத. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புத. அறிந்தது சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறிந்தது சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்பினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. பிரியமானவர்கள், 1990 வருடத்துல நான் சிறு பையனா இருந்த போது எங்களுடைய வாழ்க்கையில எங்க அப்பாவுக்கு விரோதமாக யாரோ செய்வினை செய்து வைத்து விட்டார். அந்த செய்வினையுடைய உக்கிர பிடியில வேற ஒன்னும் வழியே இல்லை, தற்கொலை செய்து கொள்வது மட்டும்தாங்கிற ஒரு சூழ்நிலையில தற்கொலைக்கான நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல எங்களிடத்துல வந்து ஒரு 2 சகோதரிகள் சொன்னாங்க, நீங்க எல்லா இடத்துக்கும் ஓடி பார்த்துட்டீங்க, நிறைய கோவில்களுக்கு போயிட்டீங்க, மந்திரம் செஞ்சீங்க, அது பண்ணீங்க, இது பண்ணீங்க, எல்லாம் பார்த்துட்டீங்க, நீங்க வந்து இயேசுவை தேடி பாருங்க, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அவர்கள் எங்களை ஜெபத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். சோ வாழ்க்கையே முடிய போகிறது, வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த செய்வினையுடைய வியாதி நகோரம், இனி என்ன செய்ய போறோம்னு தெரியல. சொந்த பந்தம் யாரும் உதவி செய்கிற நிலைமையில இல்லை. யாருக்கும் வேண்டப்படாதவர்களாக, யாராலும் விரும்பப்படாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுட்டோம். சரி, நீ சாகிறதுக்கு முன்னாடி இயேசுவை தேடிட்டு அவர் என்னதான் செய்யறாருன்னு பாத்திரலாமே அப்படிங்கிறதுக்காக ஜெபக்கூட்டத்துக்கு போனோம். ஏனென்றால் எங்க குடும்பத்துல இயேசுவை யாருக்குமே பிடிக்காது. என்னுடைய தாயாருக்கு இயேசுனாலே பிடிக்காது.
சரி, இருந்தாலும் சாக போற நேரத்துல என்னதான் இங்க போய் ஜெபம் பண்ணா கிடைக்கும், என்ன நடக்கும்னு தெரியாம சரி போய் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி அந்த ஜெப கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த ஜெப கூட்டத்துல நான் சிறுவனா இருந்த போது பாடின ஒரு அற்புதமான பாடல். அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் இயேசுவை பற்றி பிடித்துக் கொண்ட அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாளிலே ஒரு 10-15 பேராக கூடி கரங்களை தட்டி இந்த பாடலை உற்சாகமாய் பாடின போது அவன் அது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. மெய்யாகவே இது வெறும் வார்த்தைகள் அல்ல, வெறும் வரிகள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற வரிகள் என்பதை எங்கள் வாழ்க்கையில கண்டு உணர்ந்து அந்த செய்வினின் அகோர பிடியிலிருந்து விடுதலை ஆகி அவன் தற்கொலைக்கு போய்கொண்டிருந்த குடும்பத்தை பரலோகத்தின் தேவன் தொட்டு அவருக்கு சாட்சியாய் மாற்ற முடியும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில விசுவாசத்தோடு பாடுகிற உங்களுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த முதல் கவியை நம்ம பாட போகிறோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதிலும் மீட்ட இயேசு அற்புதர் என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். அற்புதர் அற்புதர் அற்புதர். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இந்த பாடல் வரிகள் பல வருஷம் ஆயிருச்சு, ஆனாலும் பாருங்க, இன்றைக்கும் அது பேசுகிறது, இன்றைக்கும் ஜீவன் உள்ளது. காரணம், நம்முடைய ஆண்டவர் அவர் மரித்தாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறது. இவன் சொன்னார் அல்லவா, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த வல்லமையுள்ள தேவன் உயிரோடு இருக்கிறபடினாலே இன்றைக்கும் நம்முடைய ஜீவியத்தில் அற்புதம் செய்கிறவர். நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போயிருக்கலாம், எல்லாம் ஒருவேளை தோற்று போனது போல இருக்கலாம். உயிரோடு இருக்கிற ஆண்டவர், அற்புதம் செய்கிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பாடலாம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினால் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினால் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போதிலும் இந்த இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போதிலும் இந்த இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். உணர்ந்து அறிக்கை பண்ணி காணலாம். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. அன்றுவரை துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அற்புதங்களை செய்கிற தெய்வமே, அதிசயங்களை செய்கிற தெய்வமே, ஓ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, எத்தனை துன்பங்கள் எங்களை சூழ்ந்த போதிலும் அவன் மீட்ட இயேசு நீர் அற்புதர், அற்புதர், அற்புதர். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களோடு கூட இருக்கிற தேவனே பெரியவராய் இருக்கிறபடினாலே அவன் இந்த நல்ல நேரத்தில் நாங்களும் ஆராதிக்கிறோம். வாய்களை திறந்த ஆண்டவரை துதிங்க. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, அவன் நீ பெரியவரை, யாரு பரிசுத்த ஆண்டவரே. எத்தனை பாடுகள் எங்களை சூழ்ந்து வந்தாலும், எத்தனை காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அவன் எங்களோடு இருக்கிற தேவனே பெரியவராய் இருக்கிறீர், நீ நல்லவராய் இருக்கிறீர், நீர் வல்லவராய் இருக்கிறீர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர், நீர் அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் தகர்ந்து போயிருந்தாலும், நம்முடைய காரியங்கள் தோற்று போனது போல இருந்தாலும் அவன் ஸ்தோத்திரம். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே அவன் நம்மை எந்த நிலைமையிலும் உயிர்ப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார். எந்த நிலைமையிலும் நமக்கு ஒரு புதிய ஜீவன் தர போதுமானவராய் இருக்கிறார். எந்த நிலைமையிலும் நம்முடைய காரியங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாய்களை திறந்து அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவராய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நாங்க துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்க மத்தியில் அசைவாடுகிறவருடைய தயவை நினைத்து, நீர் எங்கள் மீது கண்ணோக்கமோ இருக்கிறதை நினைத்து அவன் தேடி வந்த யாவருக்கும் நன்மை செய்கிறவராக, நம்பி வந்த யாவருக்கும் அற்புதம் செய்கிறவராக, வாழ வைக்கிறவராக அவன் நீர் இருக்கிறதுக்காக அல்லேலூயா. அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். glorious Lord, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் எங்க புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்க சொல்லுங்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே, நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொன்ன யாரையும் வெட்கப்பட்டு போனதில்லை தேவ பிள்ளையே. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். உனக்கு பாருங்க, அற்புதங்கள் சந்தோஷத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்னாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சாதாரணமாக அவரை பார்த்து கேட்கும்போது, அவரை பார்த்து பாடும்போது, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு அல்லேலூயா. நம்பிக்கையே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் புகலிடமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அது 100% நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்படின்னா அது வேற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. அவன் வேதம் சொல்லுகிறது போல நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் என்று சொல்லும் போது மற்றவர்களை நம்புகிற நம்பிக்கை மட்டுமல்ல, நம்மை குறித்து ஒருவேளை நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா கூட நம்ம மேல, நம்முடைய சுயத்தின் மேல, நம்முடைய பலத்தின் மேல, நம்முடைய படிப்பின் மேல, நம்முடைய ஞானத்தின் மேல என்னால நீ செஞ்சிட முடியும், என்னால நீ பண்ணிட முடியும், எல்லா நம்பிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவோம். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். சிலர் அடுத்தவங்களை எல்லாம் பெருசா நம்ப மாட்டாங்க, ஆனா தங்களை பத்தி ரொம்ப ஒரு பெரிய கான்பிடன்ஸ்ல இருப்பாங்க. என்னால இதை பண்ணிட முடியுங்க, என்கிட்ட இது இருக்குங்க, அது இருக்குங்க, இது இல்லைன்னா நான் அதுல சர்வை பண்ணிடுவேங்க, அதுல எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேங்க, தப்பிச்சிருவேங்க அப்படின்னு சொன்ன அநேகருடைய நிலைமை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் போயிருச்சு. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற எதையுமே நம்மால நம்ப முடியல, மற்றவர்களை நம்ப முடியல, நம்மை நம்ப முடியல. அவன் எல்லா நம்பிக்கைகளும் தகர்ந்து போன ஒரு நிலைமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இங்க இருந்து 100% ஆண்டவரை நம்புவதற்கு, அவன் முழுவதும் ஆண்டவரை நம்புவதற்கு, ஆண்டவரே அவன் இப்பொழுது நான் புரிந்து கொள்ளுகிறேன், அவன் உண்மை தவிர எனக்கு வேற நம்பிக்கையே இல்லை என்று பரிபூரணமாய் அறிக்கை செய்வதற்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறது போல பிரியமானவர்களே, ஒருவேளை அவன் இந்த கடந்த நாட்களின் அனுபவங்கள் நமக்கு கிடைக்காவிட்டால் கொஞ்சமாக வேற எதையாவது நம்ம நம்பி இருப்போம். ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்புறதுக்கு என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, 100% ஆண்டவரை நம்பி ஆகணும். அந்த நல்ல நிலைமையில நீங்க ஆண்டவரை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 100% உண்மையே நான் நம்புவப்பா, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க ஆண்டவரே. என் பாதை எவ்வளவு மோசமா இருந்தாலும் அவன் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்று சொன்னாலும் அவன் நான் இயேசுவை நம்புவேன். அல்லேலூயா. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. எல்லாரும் நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின்
அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் எல்லாரும் பாடி ஆராதிங்க. உங்க வாழ்க்கையில விடுதலை, உங்க இதயத்துல பெரிய ஒரு சமாதானம், உங்க குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஆகஸ்ட் மாதம் 2வது மாதத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அற்புதம் செய்கிறவர். நம்புவேன் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. கடைசியாய் சத்தத்தை உயர்த்தி நம்புவேன் இயேசு ஒருவரை. பாடும்போதே ஒரு பெரிய பலனம் நிரப்பட்டோம். நம்புவேன் இயேசு ஒருவரை. இருதயங்கள் எல்லாம் சந்தோஷத்தால் நிரப்பப்படுவதாக. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. முழு பலத்தோடு சொல்லுங்கள். நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. நம்புவேன் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நம்மை நம்பி தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்று சொல்லுகிற நிலைமை இருந்தாலும் தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்கிற நிலைமையில நாங்கள் இருந்தாலும் எங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரம் எல்லாம் அசைந்து போனாலும் உம்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்புகிறோம். உம்மை நாங்கள் நம்புகிறோம். நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே எங்கள் தஞ்சம் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. உம்மை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் மூலம் நம்ம எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், விடுதலை நடக்கட்டும். அந்த நாளிலே அறிக்கை பண்ணினவர்கள், பாடினவர்கள், ஆராதித்தவர்கள் அத்தனை பேருக்கு அவருடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை பாடி ஆராதிக்க பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிற காரியத்துக்காய் தேவ சமூகத்திலே நம்மை பூரணமாய் அர்ப்பணிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக.
இந்த நாட்கள் லாக்டவுன் காலகட்டங்களிலே எல்லா இடங்களிலும் ஜெபம் அதிகரித்திருக்கிறது. தேவ பிள்ளைகள் மணி நேரங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். இணைந்து ஜெபிக்கிறார்கள், குடும்பமாய் ஜெபிக்கிறார்கள், தனியாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபம் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபங்கள் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஜெபம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் நமக்கு அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா புத்தகத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களிலே நடந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். லூக்கா புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவானவர் ஜெபம் பண்ணும்போது வானம் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது வானம் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது வானம் நமக்கு திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வானம் அடைக்கப்பட்டிருப்பது என்பது, வானம் மூடப்பட்டிருப்பது என்பது நம்முடைய சாபத்தை குறிக்கிறது, நம்முடைய தடைகளை குறிக்கிறது, நம்முடைய ஆசீர்வாத குறைவுகளை குறிக்கிறது. உபாகம புத்தகம் 28வது அதிகாரத்திலே 23வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சாபங்களை சொல்லி வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு மேலே உன் தலைக்கு மேல் இருக்கிற வானம் அது வெண்கலமாயிருக்கும், உனக்கு எந்த ஆசீர்வாதமும் உண்டாகாது, உன் காரியங்கள் ஜெயமாய் உண்டாகாது என்று சொல்லுகிறார். அப்ப வானம் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை அல்ல, அது திறக்கப்படுகிற ஒரு நிலைமை நம்முடைய ஜெப வாழ்க்கையில வேணும். வானம் திறக்கப்படுவது என்பது ஏதோ லிட்டரலா வானம் திறக்கணும் என்ற அர்த்தம் அல்ல. வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின்படியாய் வானம் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் இருக்கணும். வானம் திறக்கப்படுவது என்று சொன்னால் என்ன? யோவான் புத்தகம் 1வது அதிகாரத்திலே 51வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது நாத்தான்வேல் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அங்க பேசும்போது ஒரு காரியத்தை சொல்றாரு. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப வானம் திறந்திருக்கிறது என்பது என்னத்தை குறிக்கிறது? பரலோகத்தோடு கூட நமக்கு இருக்கிற ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு தொடர்பை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிறீர்கள், மணி நேரங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்கள் ஜெபம் சரியான விதத்தில் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகி இருக்கிறதா என்று சொல்லி பாருங்க. உங்க ஜெபம் பரலோகத்தோடு கூட தொடர்பு படுத்தப்பட்டு இருக்கிறதா? தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? உங்கள் ஜெபத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையில, உங்கள் ஜெபத்துக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கிறதா என்று சொல்லி பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் என்னன்னா, போன் எடுத்து அடுத்த எண்டில் யார் என்ன பேசுறாங்கிற எந்த கனெக்ஷனுமே இல்லாம ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு, ஐயோ அவங்க லைன் அப்பவே கட் ஆயிருச்சா, தெரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தனே அப்படின்னு சொல்லுகிறதை போல அநேகருடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது. அந்த லைன்ல ஆளே இல்லை, ஆனா நம்ம பாட்டுக்கு மணி நேரம் பேசிட்டு அப்பவே கட் ஆயிடுச்சா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறனே என்று சொல்லுகிற நிலைமையில அநேகருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது பரலோகம் திறக்கப்படணும். அன்றோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகணும், ஒரு பெரிய தொடர்பு நமக்கு உண்டாகணும். பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கணும், தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறவர்களாக இருக்கணும். ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே யாக்கோபு ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஒரு ஏணி பூமிக்கு வானத்துக்கும் இடையே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியுடைய நுனி வானத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு மேலாய் கர்த்தர் இருக்கிறார். அந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு காட்சியை காண்கிறான். ஜெபம் என்பது அப்படித்தான். ஜெபம் என்பது உங்களையும் பரலோகத்தையும் தொடர்பு படுத்துகிறது, உங்களையும் தேவனையும் தொடர்பு படுத்துகிறது. தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுக்கும் ஒப்பான அந்த பரலோகத்தின் ஐக்கியம், அந்த தேவனுக்குரியதான ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். நீங்க ஜெபிக்கும் போது அதை உங்களால உணர முடிகிறதா? இந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு மகிமையாய் வல்லமையாய் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்க. அல்லது நான் மணி நேரம் ஜெபம் பண்ணுனேங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரான்னு எனக்கு தெரியல, ஜெபம் பண்ணுனேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியல, ஏதோ இவங்க சொன்னாங்க நானும் ஜெபித்து விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகிற அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. பொதுவாக நம்ம இடத்துல யாராவது வந்து ஜெபம் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது. என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒரு குழந்தை அப்பா கிட்ட பேசுறது மாதிரி நீங்க அப்படியே பேசுங்க, அதுதான் ஜெபம் என்று சொல்லுவோம்.
உண்மையிலுமே அதுதான் ஜெபம். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்துல பேசுகிறது போல ஆண்டவரை நோக்கி பேசுகிற காரியம்தான். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு அந்த ஜெபத்தை தவறாய் புரிந்து கொண்டார்கள். ஜெபம் என்று சொன்னா ஏதோ நமக்கு இருக்கிற தேவையெல்லாமே ஆண்டவரிடத்துல சொல்லிவிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலை சொல்லிட்டு வரணும், விண்ணப்பத்தை சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலைமையோடு கூட முடித்து விட்டார்கள். இல்ல, ஜெபம் என்பது தேவனோடு நம்மை தொடர்பு படுத்துகிறது, தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது, பரலோகத்துக்கு நமக்கும் இடையில ஒரு பெரிய தொடர்பை அது வெளிப்படுத்துகிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை அது குறிக்கிறது. எத்தனை விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் இப்படிப்பட்டதா இருக்கிறது. வானம் திறக்கப்பட்ட போது என்ன நடக்கிறது? வாசிங்க, லூக்கா புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே வானம் திறக்கப்பட்ட போது என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியான ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் இந்த அனுபவம் நடக்கணும். ஆவியான ஒரு புறாவை போல ரூபம் கொண்டு நம்ம மேல வந்து இறங்கணும் என்பது அல்ல, ஆனால் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ளே இறங்குகிறதை, அவர் நம்மை அபிஷேகித்திருப்பதை, அவர் நம்மை ஆட்கொண்டிருப்பதை, அவர் நம்மை பலப்படுத்துவதை நாம் உணரணும். அப்படிப்பட்ட அனுபவம் வரலன்னா இன்னும் போராடி ஜெபித்து இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வாங்க. என்னமோ நான் ஜெபிச்சுட்டு வந்தேங்க, நான் ஜெபிச்சதுக்கும் ஜெபிக்காததுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமே தெரியல என்று சொல்லுகிறவர்களாய் நீங்கள் இருந்தால் உங்க ஜெப வாழ்க்கை இன்னும் சரியாய் ஆண்டவருக்குள்ளே கடந்து வரவில்லை. காரணம், நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் வானம் திறக்கப்படணும். ஜெபிக்கும் போது ஆவியானுடைய பிரசன்னத்தை, ஆவியானுடைய ஆட்கொள்ளுதலை, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதை, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதை நீங்கள் உணரணும். இந்த பலம் நமக்குள்ள வரணும். இந்த பலத்துக்கு இணையானது பூமியில ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த மனுஷ வார்த்தைகளும் நம்மை பலப்படுத்த முடியாது, என்ன சூழ்நிலைகளும் நம்மை பலப்படுத்த முடியாது. நீங்கள் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற இந்த பலன், இயேசு ஜெபித்த போது ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். நீங்கள் ஜெபிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வதை, ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதை, உங்களை நிரப்புவதை நீங்கள் உணர முடியும். இந்த அனுபவம் நம்முடைய ஜெபத்தில் இருக்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். இந்த எந்த அனுபவமே இல்லாமல் நம்ம ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருந்தால் அந்த ஜெபம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம்? நம்முடைய ஜெபம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயேசு ஜெபித்த போது ஆவியானவர் அவர் மீது இறங்கினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த பகுதி சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டானது. ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்டதான அனுபவம் வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்களும் நானும் உணரக்கூடியவர்களாய் மாறணும், அனுபவிக்கக்கூடியவர்களாய் மாறணும். இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்குள் இருந்தால் இந்த சூழ்நிலைகளிலே நம் ஜெயமாய் இருக்கலாம், பயப்படாமல் இருக்கலாம், கலங்காமல் இருக்கலாம். வேதம் அந்த அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த அனுபவத்தை நீங்க உணரணும், இந்த சாட்சியை நீங்க பெற்றுக்கொள்ளணும். என்ன சாட்சி? நீ என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ என்னுடைய மகனாய் இருக்கிறாய், நீ என்னுடைய மகளாய் இருக்கிறாய். எதற்காக இந்த சாட்சி ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார்? நீங்களும் நானும் எல்லா விதமான பயங்களிலிருந்து, எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாகி ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்ந்து நமக்கு இந்த சாட்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா. முந்தின வசனத்துல பாருங்க, 15வது வசனத்துல, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை நமக்கு கொடுக்காம பயப்படுகிற எல்லா பயங்களை கர்த்தர் நம்மை விட்டு விலக்கி அப்பா பிதாவென்று என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறார். நீ என்னுடைய மகன் என்று சொல்லும் போது, நீ என்னுடைய மகள் என்று சொல்லும் போது அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை சகல பயங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்க வேண்டும். 4 மாதங்களை தாண்டி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தை எப்படி நடத்த போகிறோம்னு தெரியல, ஆனால் இன்னும் பயமாய் இருக்கிறது, இன்னும் கலக்கமாய் இருக்கிறது, இன்னும் ஏமாற்றமாய் இருக்கிறது என்று சொல்லி சோர்ந்து போன ஒரு நிலையில உட்காருகிறவர்களாய் அல்ல,
முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்க கேட்கணும். நீ என் மகன், நீ என் மகள், நான் உன்னை தனியா விடமாட்டேன், நான் உன்னை திக்கற்றோல விடமாட்டேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னை நான் நடத்துவேன் என்று சொல்லி சகல பயங்களுக்கும் விலக்குகிற அந்த தேவ வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவ வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் உங்கள் ஜீவியத்தில் காணப்பட வேண்டும். பிரியமானோர்ல, யாரோ எவரோ எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க என்று சொல்லி ஓடுகிற நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த லாக்டவுன் காலகட்டங்களிலே அவர் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்பது மாத்திரமல்ல, வானம் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும். தேவ ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, நீ என் மகன் மகள் என்று ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு பலனடைந்து சகல பயங்களுக்கும் விலகினவர்களாக, அடிமைத்தனங்களுக்கு விலகினவர்களாக, ஜெயமுள்ள ஜீவியத்தை மகிமையாய் கர்த்தருக்காய் வாழ்கிறவர்களாக தேவ பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த காலகட்டங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு ஜெபித்து பழக்கம் இல்லையா? ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபத்தில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லையா? இதுதான் ஜெபத்தின் அனுபவம் என்று சொல்லி புரிந்து கொண்டு இந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களை இந்த ஜெப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கணுமா? இப்படி அனுபவங்கள் நடக்கணும்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன செய்யணும்? எப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய ஜெபம் இந்த அனுபவங்களை நமக்கு கொண்டு வரும்? சாதாரணமா இந்த அனுபவங்கள் நமக்கு வராது. ஏனென்றால் நம்முடைய ஜெபத்துக்கு என்று சொல்லி சில காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு எப்பொழுது ஜெபித்தார் இந்த அனுபவம் வந்தது? வாசித்து பாருங்க, 21வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. உங்களுக்கு எனக்கு வானம் திறக்கப்படணும்னா திரும்பவும் போய் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லல. ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னால் சந்தோஷம். ஞானஸ்நானம் எடுக்காதவர்களா இருந்தால் நீங்க ஞானஸ்நான சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆனா ஞானஸ்நானம் பெற்று அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லுவது என்னவென்று சொன்னால், மத்தேயு 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து பார்க்கும்போது யோவானிடத்தில் இயேசு போகிறார். அங்கே யோவான் கேட்கிறார், நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்கும் போது நீர் என்னிடத்திலே கடந்து வரலாமா என்று சொல்லி கேட்டபோது இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் நீதியை நிறைவேற்றினார். அவர் நீதியை நிறைவேற்றி ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசிகள், தேவ ஜனங்கள் அங்கதான் தவறுகிறோம். ஏதோ ஒரு 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 ஆண்டவரை அறியாத ஒரு ஜனம் மந்திரத்தை ஓதுற மாதிரி, அதுல என்ன சொல்றாங்க என்ன கும்பிடுறாங்கன்னே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை ஓதுற மாதிரி நம்மளும் ஆண்டவரத்துல போய் என்னத்தையோ சொன்னா ஆண்டவர் கேட்டு விடுவார். அல்ல, ஜெபிப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய நீதியின்படி ஜீவிக்கிறவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், செம்மையானுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். துன்மார்க்கருடைய ஜெபமோ, அது துன்மார்க்கருடைய பலியோ, அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்துக்கு வானம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையினாலே ஆட்கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது நீ என்னுடைய மகன் மகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி சகல பயங்களுக்கும் கலக்கங்களுக்கும் விடுதலையாக்கி நம்மை நடத்துகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நாம் நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நீதியின்படி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு தேவ நீதியை நிறைவேற்றி அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது போல தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய நீதியின்படி செய்கிறவர்களாக, கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக. இந்த லூக்கா புத்தகத்துடைய ஆரம்ப அதிகாரங்களிலே சகரியா எலிசபெத்தை குறித்து வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவர்கள் இருவரும், சகரியாவும் எலிசபெத்தும், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, நீதி உள்ளவர்களான ஒரு ஜீவியம் தான் ஜெபத்துக்கு வானத்தை திறக்கிறது.
நீதி உள்ள ஒரு ஜீவியம்தான் ஜெபத்திலே தேவனோடு கூட நம்மை தொடர்பு படுத்துகிறது. இந்த நீதியுள்ள வாழ்க்கை இல்லாதபடி, உத்தமமான ஒரு வாழ்க்கை இல்லாதபடி, கர்த்தருக்கு முன்பதாய் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம் இல்லாதபடி நீங்கள் மணி நேரம் ஜெபித்தாலும் அங்கே மாற்றம் ஒன்றும் வராது. தேவ சத்தியத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளணும். இயேசு நீதியை நிறைவேற்றி ஜெபித்த போது வானம் திறக்கப்பட்டது. தேவனோடு கூட உள்ள தொடர்பு அங்கு வெளிப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய ஜெபம் எங்கேயோ போகிற ஜெபம் அல்ல, எங்கேயோ யாருக்கு முன்பாக சொல்லப்படுகிற ஜெபம் அல்ல. அது கர்த்தரிடத்தில் வந்து சேர வேண்டிய ஜெபம், கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுத்த வேண்டிய ஜெபம். இந்த ஜெபத்துக்கு நம்மிடத்தில் என்ன காணப்பட வேண்டும்? நீதியுள்ள ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும், நீதியை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் 15வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். பாருங்க அடுத்த வசனம், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. பெரிய ஒரு பட்டியல் இருக்கிறது, பொறுமையாய் வாசிங்க. பட் பிரதானமாய் சொல்லப்படுகிற காரியம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து. நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷன், நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை, நீதியை நடப்பிக்கிற ஒரு தேவ பிள்ளை, நீதியாய் கர்த்தருக்கு முன்பாய் ஜீவிக்கிற ஒரு தேவ பிள்ளை, அவர்களுடைய ஜெபத்துக்கு வானம் திறக்கப்படுகிறது. அவர்கள் ஜெபிக்கும் போது தேவ வல்லமையினாலே அவர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். சகல பயங்களுக்கும் விடுதலையாக்கப்படுகிறார்கள். சகல பயங்களுக்கும் நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜெப ஜீவியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவரே, நீதி செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்க, உமக்கு முன்பாய் நீதியாய் இருப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க. நான் ஜெபிக்கும் போது என் ஜெபம் அங்கீகரிக்கப்படுவதாக, என் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்க ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் என்னிடத்துல வராதபடிக்கு உங்கள் பாவங்கள் தடையாய் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மணி நேரங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் நம்முடைய ஜெபம் கர்த்தரிடத்தில் போய் சேருகிறதா? கர்த்தர் பதில் கொடுக்கிறாரா? கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்க. எங்க கர்த்தருடைய நீதியில தவறி இருக்கிறோம், எங்கே கர்த்தருடைய காரியத்தில் குறைவுள்ளவளாய் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாய் வாழ வேண்டிய உத்தமத்தில், தேவனுக்கு முன்பாய் ஜீவிக்க வேண்டிய நீதியுள்ள ஜீவியத்தில் எங்கே குறைந்து போயிருக்கிறோம் என்று சிந்தித்து அதை சரி செய்து கொண்டு நீதியாய் காரியத்தை நடப்பித்து கர்த்தர் நீதியை நிறைவேற்றி முழங்கால் படியிட்டு ஜெபியுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு வானத்தை திறப்பார். அல்லேலூயா. உங்க காரியத்தில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அங்கே இங்கே ஓடி அலைய வேண்டிய நாட்கள் இது அல்ல. அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து நீதியை நிறைவேற்றி கர்த்தராலே நம்முடைய வானம் திறக்கப்பட்டு கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள் வேண்டும். பிரியமானோர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் அற்புதமான அநேக காரியங்கள் நடந்தது. வாசிங்க, இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா புத்தகம் 9வது அதிகாரம். இங்கே பாருங்க, ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இந்த 18வது அதிகாரத்துடைய முந்தின இந்த 9வது அதிகாரம் 18வது வசனத்துக்குரியதான முந்தின பகுதிகளில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மகிமையான ஒரு ஊழியத்தை செய்கிறார். அங்கே 5000 பேர் 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு போஷிக்கப்படுகிறார்கள். 12 கூடைகள் மீதி எடுக்கப்படுகிறது. இந்த சம்பவம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தனித்து அவர்களிடத்துல அவர்களோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஜனங்கள் எல்லாம் என்னை யாருன்னு சொல்றாங்க? அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிலாம் சொல்றாங்க. எல்லாம் சொல்லிட்டு 20வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிற, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? சொன்னபோது அங்கே பேதுரு சொல்லுகிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் வேதம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து யார் என்பது அவரோடு கூட இருந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதுவும் நம்முடைய வாழ்க்கையில மிக தேவையான ஒரு அனுபவம். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, அநேக தனிப்பட்ட நபர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, உங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறவங்க புரிந்து கொள்ளலன்னா கூட ஓகே,
உங்க சொந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, உங்களோடு கூட இருக்கிறவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு அநேகரை ஒரு விதமான டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போகிறது. பாருங்க, இங்க ஜெபம் இயேசு யார் என்பதை சீஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நான் யார்? சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னைக்கு உங்க ஜெபம் உங்களை சுற்றி இருக்கிற, உங்களோடு கூட இருக்கிற உங்க சொந்த குடும்பத்துக்குள்ள நீங்க யாருன்னு புரிந்து கொள்வதற்கு உங்கள் ஜெபம் காரணமாய் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த காரியத்தை சரியாய் புரிந்து கொள்றதில்லை. இன்னைக்கு நம்ம வாய்ப்பேச்சினால குடும்பத்தை சமாளிக்க முடியாது. நம்மளோடு கூட சூழ்ந்து இருக்கிறவர்கள், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மோடு கூட சேர்ந்து பயணப்படுகிறவர்கள், நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிற ஜனங்களை நம்முடைய வாய்ப்பேச்சால, நம்முடைய சாமர்த்தியத்தால, நம்முடைய திறமையால சமாளிக்கணும் என்பதை காட்டிலும் நம் யார் என்பதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக நீங்க ஜெபித்து மேற்கொண்டு பாருங்க, ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடே சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு யார் என்பதை அவன் போய் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தல, ஆனால் அவன் யார் என்பதை அவனோடு கூட இருந்த மற்றவர்கள் விளங்கும்படியாக யோசேப்பின் தேவன் உதவி செய்தார். தானியேலின் தேவன் தானியேல் யார் என்பதை அவனுடைய ராஜாவும் அங்கிருக்கிற மற்ற ஜனங்களும் புரிந்து கொள்வதற்கு தானியேலின் தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படித்தான் நடத்தினார். அவர்கள் யாரும் தன்னுடைய காரியத்துக்காக போராடி, தன்னுடைய உரிமைக்காக போராடி, தான் ரொம்ப நீதியானவன், தான் ரொம்ப நியாயமானவன், தான் ரொம்ப அப்படி இப்படி நல்ல வெளிப்படுத்த போகவே இல்லை. அவர்கள் கர்த்தருக்கு முன்பாய் நின்ற அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய ஜெப வாழ்க்கை, அவர்களுடைய நீதியுள்ள வாழ்க்கை, அவர்கள் யார் என்பதை கர்த்தர் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஓயாத கண்ணீர் என்ன தெரியுமா? என்னைய இவர் புரிந்து கொள்றதில்லை, அவங்க என்னை புரிந்து கொள்றதில்லை, இவங்க என்னை புரிந்து கொள்றதில்லை, இவங்க என்னை ஏற்றுக்கொள்றதில்லை, அவங்க என்னை ஏற்றுக்கொள்றதில்லை. இந்த காரியத்தை யார் செய்யணும்? உங்க ஜெபம் செய்யணும். நீங்க ஜெபியுங்க, ஆண்டவர் உங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை அவர்களுக்கு தருவார். நீங்கள் யார் என்பதை சரியாய் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அது நடந்தது, தானியேலுடைய வாழ்க்கையில நடந்தது, யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பாய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை செய்யுங்க என்று சொல்லி ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பதாய் நம்மை விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். லூக்கா புத்தகம் 9வது அதிகாரம் அதுக்கு அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 29வது வசனத்திலிருந்து மறுரூப மலைக்கு அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். 28வது வசனத்திலிருந்து அந்த மறுரூப மலைக்கு அவர்கள் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். 36வது 35வது 36வது வசனம் வரைக்கும். 35வது வசனத்தில் பாருங்க, அப்பொழுது இவர் என்னுடைய நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. மறுரூப மலையில் ஒரு அனுபவம் நடந்தது. இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறினது. ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய மகிமையினால் அவர் நிரப்பப்பட்டார். அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மோசேயும் எலியாவும் அங்கே வந்து இயேசுவோடு கூட பேசுகிற இந்த சம்பவம், இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. 32வது வசனத்துல பேதுரு நித்திரை மயக்கமாய் இருந்தான். 33வது வசனத்தில் சொல்றான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லி தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். அல்லேலூயா. இயேசு யார் என்பதை சரியாய் உணர்ந்து கொள்ள முடியல. இத்தனை வருடங்கள் கூட இருக்கிற இந்த பேதுருவுக்கு தான் என்ன சொல்லுகிறோம் என்பதை சரியாய் நிதானிக்க முடியல. என்ன சொல்லுகிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அங்க பாருங்க, மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து யார் என்பதை வித்தியாசப்படுத்தி அடையாளப்படுத்தி பிதாவாகிய தேவன் இயேசுவுக்காக அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். ஜெபம் உங்களை அடையாளப்படுத்தும்.
ஜெபம் உங்களை அறிமுகப்படுத்தும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளை பார்க்கிறோம், தனக்குன்னு ஒரு அடையாளத்தை, தனக்குன்னு ஒரு அறிமுகத்தை, தனக்குன்னு ஒரு முகவரியை கிரியேட் பண்றதுக்கு போராடுகிற ஒரு போராட்டத்தை பார்க்கிறோம். தனக்குன்னு ஒரு முத்திரை குத்துறதுக்கு, தனக்குன்னு ஒரு காரியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, தனக்குன்னு ஒரு பேர் சொல்றதுக்கு, நான் எதையோ ஒன்று செய்யணும்னு போராடுகிற போராட்டத்தை பார்க்கிறோம். நம்மளா போராடி ஒரு அடையாளத்தை, ஒரு அறிமுகத்தை, நமக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்றதுக்கு போராடுகிற போராட்டங்களை காட்டிலும் கர்த்தர் நமக்கு கிரியேட் பண்ணுவார் என்றால் அது என்றைக்கும் சதா காலமும் நிலைத்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அது நடந்தது. அவர் ஜெபம் பண்ணும்போது அவரை குறித்து இன்னும் சீஷர்களுக்கு சரியா விளங்கல. எல்லாரோடு கூட இயேசுவும் மோசேயும் எலியாவோடு கூட இவரும் ஒண்ணுதான் சொல்லி நினைக்கும் போது, இல்ல இவர் வித்தியாசமானவர், இவர் விசேஷமானவர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஒரு முத்திரை அங்கே பதிக்கப்பட்டது போல பிதாவாகிய தேவன் இயேசுவை வித்தியாசப்படுத்தி அங்கே பேசின அதே போல நம்முடைய வாழ்க்கையில நீங்க இருக்கிற இடத்துல, உங்க பிரயாசங்களில உங்களை குறித்து ஒரு அடையாளத்தை, ஒரு அறிமுகத்தை, ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு முன்னாடி உங்க ஜெப ஜீவியத்தை அப்படி நீங்க வைத்து பாருங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறி பாருங்க. உங்க பேரை ஆண்டவர் கிரியேட் பண்ணுவார். உங்க பேரை அவர் ஆசீர்வதிப்பார். உங்க பேரை அவர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. தானியேலுடைய நாட்கள் அது நடந்தது. ஊர்ல ராஜாவுக்கு பிரச்சனை, சொப்பனம் கனவு வந்துருச்சு. இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்றவன் யாரு? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவன் யாரு? ஊரெல்லாம் தேடி பார்த்தால யாரும் இல்லை. ஒரு மனிதன் இருக்கிறான், தேவாவியை பெற்ற மனுஷன், கர்த்தர் கிருபை கொடுத்த மனுஷன். அவனை கூட்டிட்டு வாங்க. நமக்குரிய காரியத்தை நம்ம போராடி ஸ்தாபிக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நமக்காக ஸ்தாபித்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, குடும்ப காரியமானாலும் சரி, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பிரயாசத்தினால நான் ஒன்னையும் ஸ்தாபிக்க முடியாது, எனக்குன்னு நான் கிரியேட் பண்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீங்க எனக்கு அடையாளத்தை கொடுங்க, அறிமுகத்தை கொடுங்க, வித்தியாசத்தை கொடுங்க, என்னை வேறுபட்ட ஜீவியத்துல நடத்துங்க. நீங்க நடத்தினால் அதில் ஆசீர்வாதம் உண்டு. நீங்க ஆட்கொள்ளுங்க என்று சொல்லி செபியுங்க. எந்த ஸ்தானத்துல, எந்த இடத்துல, என்ன நிலைமையில கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்தணுமோ நிச்சயம் கர்த்தர் வித்தியாசப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் கோராகின் கூட்டம் எழும்பின போது அங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரையும் ஒவ்வொருத்தனும் ஒரு கோலை கொண்டு வர சொல்லு, அதை ஆசரிப்பு கூடாரத்தில் வைங்க, எவனுடைய கோல் துளிர்க்கிறதோ அவன்தான் நான் தெரிந்து கொண்டவன் என்று சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி கோலைத்தான் கொண்டு வந்து வச்சாங்க. அந்த மற்ற எல்லாருடைய கோலை காட்டிலும் யார் எந்த கோலும் துளிர்க்கல, ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்தது. கர்த்தர் அவனை வித்தியாசப்படுத்தி, அவனை வேறுபடுத்தி, இவன் என்னுடையவன், இவனை நான் தெரிந்து கொண்டேன், இவன் மற்றவர்களோடு கூட ஒன்று அல்ல, இவன் எல்லாருக்கும் சமமானவன் அல்ல என்று சொல்லி கர்த்தர் வித்தியாசப்படுத்தினார். உங்கள் ஜெபம் உங்க வாழ்க்கையில் அதை செய்யும். பிரியமானவர்களே, நீங்க ஜெபித்து பாருங்க, அன்றைக்கு முன்பாய் அர்ப்பணித்து பாருங்க. கடினமான சூழ்நிலை தான், எல்லாரும் போகிற பாதை தான், எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான், எல்லாருக்கும் இருக்கிற குறைவு தான். ஆனாலும் நீங்கள் வித்தியாசப்படுத்தப்பட்டு காண்பிப்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? இந்த நல்ல வார்த்தைகளின்படி பரலோகத்தின் தேவன் நம்மை நடத்தும்படியாக ஜெபம் நம்மை மறுரூபப்படுத்தணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், அவருடைய முக ரூபம் மாறினது. ஜெபம் நம்மை மறுரூபப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் ஜெபம் மறுரூபப்படுத்தணும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மறுரூபத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஒரு யோசேப்புக்காக இறங்கினவர், தேவ பிள்ளைகளுக்காக இறங்கினவர், தாவீதுக்காக இறங்கினவர், இன்றைக்கு நமக்கும் இறங்குவதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களினால ஒன்றையும் செய்ய முடியாமல் அடைபடும் போது, ஆண்டவரே, நீங்க இறங்குங்கப்பா, நீங்க எனக்காக பேசுங்கப்பா, நீங்க என்னை அடையாளப்படுத்துங்கப்பா, நீங்க என்னை வித்தியாசப்படுத்துங்கப்பா, எனக்காய் வானம் திறக்கப்படட்டும்பா. ஆமென். ஸ்தோத்திரம். நான் தேவாவினாலே பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. சகல பயங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கக்கூடிய உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. வானம் திறக்கப்பட்டு
நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதே புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபோடு கூட ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வானம் திறக்கப்பட்டால் இந்த ஆசீர்வாதம் உண்டு. செபிப்போமா? அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய சத்தியத்தை கேட்டு பூரணமாய் தங்களை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஜெபம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் ஜெபம் மெய்யாகவே இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு எங்களை பூரணமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க, கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, வானம் அடைக்கப்பட்ட அனுபவம் அல்ல, வானம் திறக்கப்படட்டும். இனி நாங்கள் ஜெபிக்கும் போது தேவ வல்லமையினாலே பலப்படுத்தப்படட்டும். இனி நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பலன் அடைந்தவர்களாய் சகல பயங்களுக்கும் நீங்களாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபம் நாங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு எங்களை வெளிப்படுத்திட்ட ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தினாலே ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கும் போது நீ எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தாங்க, எங்களுக்கு அடையாளத்தை தாங்க. நீர் எங்களை வித்தியாசப்படுத்தி எங்களை காண்பிப்பீராக. கர்த்தர் எங்களை இந்த நாட்களில் ஆச்சரியமாய் ஜெயமாய் அற்புதமாய் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஈசாக்கு இடத்துல சொல்லப்பட்டதே, உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறாராமே என்று சொல்லி அவனை தேடி ஜனங்கள் வந்தது போல இன்றைக்கு நாங்களும் ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களாய் மாற வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான காரியங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்வீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரம் முழுக்க உங்கள் ஜெபத்தில் ஒரு மறுரூபத்தை பாருங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. மகிமையாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. God bless you.